அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ராணி மங்கம்மாள் நாவலின் 4 முதல் 6 வரை உள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அத்தியாயம் 4. ராயாசும் அச்சையாவும் ரகுநாத சேதுபதியும். டில்லி பாதுஷாவின் பிரதிநிதி ஆத்திரமடைந்ததைக் கண்டு ரங்ககிருஷ்ண முத்துவீரப்பன் அவனை நோக்கி புன்னகை பூத்தான். நெருப்புடன் விளையாடுகிறீர்கள், இதன் விளைவுகள் கடுமையாயிருக்கும் என்பதை சிந்திக்காமல் செயல்படுகிறீர்கள் என்பதை மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன் என்றான் பாதுஷாவின் பிரதிநிதி. தாங்கள் பேரரசருடன் முன்பு நாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி கப்பம் கட்டுவதாக மட்டும் ஒப்புக்கொண்டது உண்மை. செருப்பை வணங்குவது அந்த பழைய உடன்படிக்கையில் அடங்காத ஒன்று. உடன்படிக்கை படி பார்த்தால் வரம்பை மீறுவது தங்கள் அரசே அன்றி நாங்கள் இல்லை என்றான் இளவரசன். வலிமை உள்ளவர்களுக்கு வலிமையற்றவர்கள் அடங்கித்தான் ஆக வேண்டும் என்றான் பிரதிநிதி. அடக்கம் வேறு, அடிமைத்தனம் வேறு என்று இளவரசன் சொல்ல, இதற்கு பாடம் கற்பிக்காமல் விடப்போவதில்லை என்று கோபித்தான் பிரதிநிதி. முடிந்தால் செய்யுங்கள் என்றான் இளவரசன். இவ்வளவில் பாதுஷாவின் பிரதிநிதியும் உடன் வந்திருந்தவர்களும் வெளியேறிவிட்டார்கள். படைகளையெல்லாம் மதுரையிலிருந்து அவசரப்பட்டு வடக்கே திருப்பி அனுப்பிவிட்டது எத்தனை பெரிய தவறு என்ற ஏக்கத்துடனே வேறு வழியில்லாத காரணத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் டில்லி திரும்பினான் அவுரங்கசீப்பின் பிரதிநிதி. போகிற போக்கில் திருச்சிபுரம் கோட்டையும் அதன் சுற்றுப்புறங்களும் படைவீரர்களால் நிரக்கப்பட்டு ஆயத்தமாயிருப்பதையும் அவன் கண்டுகொண்டான். கையாலாக தனமும் ஆத்திரமும் அவன் உள்ளத்தை வெதுப்பின. அந்த ஆத்திர குமரலில் முத்துவீரப்பனின் கோட்டை படைவீரர்களுடன் பாதுஷாவை நாட்கள் போர் செய்ய முயன்று தோற்று போனார்கள். சிலர் அதில் உயிரிழக்கவும் நேரிட்டது. கணவனை இழந்து கைம்பெண்ணான ஒரு ராணி உங்களை அவமானப்படுத்திவிட்டாள் என்பதாக பாதுஷாவிடம் போய் அவருக்கு சினமூட்டுகிற விதத்தில் சொல்லலாம் என்றால், மங்கம்மாள் தான் இதில் சம்பந்தப்படாமல் எல்லாவற்றையுமே சாதுரியமாக செய்திருந்தாள். அவளுடைய அந்த சாதுரியத்தை நினைக்கும் போது அவன் குமரல் 2 மடங்கானது. நேரடியாக அவமானப்பட்டது முத்துவீரப்பனிடம் என்றாலும், தங்களை அவமானப்படுத்திய மதிநுட்பம் ஒரு பெண் பிள்ளையினுடையது என்ற உறுத்தல் உள்ளே இருந்தது அவனுக்கு. டில்லி பாதுஷாவின் நாட்கள் திரும்பி போன பின்புதான் கைப்பிடித்த மனைவி சின்ன முத்தம்மாளுடன் 2 வார்த்தை சிரித்து பேசவும் சரசமாடவும் நேரம் கிடைத்தது முத்துவீரப்பனுக்கு. அடுத்த சில நாட்கள் மணவாழ்வின் இனிய மயக்கத்தில் கழிந்தன. காவிரியில் புதுவெள்ளம் வந்தது. அவர்கள் மனதைப் போலவே காவிரியும் நிரம்பி வழிந்தது. கோட்டையின் சுகத்தை காவிரிக்கரையின் இதமான மாந்தோப்புகளில் செலவிட்டார்கள் அந்த இளம் காதலர்கள். ஆடிப்பாடி மகிழவும் படகு செலுத்தி கழிக்கவும் நேரம் போதாமல் இருந்தது அவனுக்கு. ஒரு மண்டலத்திற்கு பின் விடிந்த ஒரு வைகரையில் ராணி மங்கம்மாளும் ராயாசும் அச்சையாவும் அவசர அவசரமாக முத்துவீரப்பனை அழைத்து வர சொல்லி அந்தபுரத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். விடியலின் கனவும் நடவும் கலந்த இனிய உறக்கத்திலிருந்து அவன் எழுந்திருந்து விரைவாக அவர்கள் இருவரையும் அரண்மனை மந்திராலோசனை மண்டபத்தில் வந்து சந்திக்க வேண்டும் என்று ராணி மங்கம்மாளிடமிருந்து வந்த ஆள் கூறிவிட்டு போயிருந்தான். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சின்ன முத்தம்மாளை எழுப்பாமலே தாயையும் ராயாசத்தையும் சந்திக்க சென்றான் அவன். இன்னும் இருள் பிரியவில்லை. காற்று சில்லென்று இருந்தது. தன் தாயோடு அரண்மனை ராயாசமான அச்சையாவும் கூட இருக்கிறார் என்று அறிந்ததுமே ஏதோ மிகவும் இன்றியமையாத காரியத்தை பற்றி ஆலோசனை நடக்கிறது என்பதை முன்கூட்டியே முத்துவீரப்பன் அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது. தாயின் நம்பிக்கை உரியவர் அச்சையா என்பதை அவன் அறிவான். அதிகமான செயல் திறமையும் மிக குறைவான வார்த்தைகளையும் உடையவர் அவர். மிக பெரிய ராஜதந்திரியான அவர் எதிரே நின்று பேசுகிறவர்களை பயபக்தியோடு தம்மை அணுக செய்துவிடும் ஆஜானுபாகுவான சுந்தர புருஷர். தீர்க்கமாக பார்க்கும் ஒளி நிறைந்த கண்களும் ஊறிய நாசியும் விசாலமான நெற்றியும் அழுத்தமான உதடுகளும் அச்சையாவை ஏறெடுத்து பார்க்கும் யாருக்கும் அவர் முன் ஒரு பணிவு தானாக வந்துவிடும். அள்ளி முடிந்த குடுமியும் நெற்றியில் சந்தன திலவுமாக அவர் சிரிக்கும்போது வெளேர் என்று தெரியும் அழகான அளவான பல்வரிசை யாரையும் வசியப்படுத்தி விடக்கூடியது. நின்றால் பரந்த மார்பும் திரண்ட புஜங்களுமாக முழங்காலை தொடக்கூடிய நீண்ட கரங்களோடு எடுப்பும் ஏற்றவுமாக காட்சியளிப்பார் அச்சையா. அசைப்பில் கோயில் ராஜகோபுரம் எதிரே நிற்பது போல இருக்கும். இப்படி அச்சையாவை பற்றி கம்பீரமான நினைப்புகளுடன் அவன் மந்திராலோசனை மண்டபத்திற்குள் நுழைந்தபோது, வா மகனே, காரியம் மிகவும் அவசரமானது. அதனால்தான் உன்னை தூக்கத்திலிருந்து கூட எழுப்பிவிட்டேன் என்றாள் தாய். தாயையும் அச்சையாவையும் வணங்கிவிட்டு அமர்ந்தான் முத்துவீரப்பன்.
தூங்கிக் கொண்டிருந்தால் கூட என்னை விழிப்பூட்டுவது உங்கள் கடமை அம்மா என்றான் இளவரசன். நீ சிறிது குழந்தையாயிருந்த வரை உன்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி தூங்க செய்வது மட்டும்தான் என் கடமையாயிருந்தது மகனே என்றாள் ராணி. இப்போதும் இன்னும் நான் குழந்தை இல்லை அம்மா. ஆகவே இப்போது நீங்கள் விழிப்பூட்ட வேண்டுமென்றி தூங்க செய்யக்கூடாது என்றான் இளவரசன். பிரமாதமான வார்த்தை முத்து வீரப்பா. ஆனால் நீ இன்னும் குழந்தை என்பதை நீ உணர்ந்தால் மட்டும் போதாது, உன் எதிரிகளும் உணர வேண்டும் என்றார். முதல் எதிரியாக என் முன் எதிர்பட்ட டில்லி பாதுஷா அவுரங்கசீப்பின் பிரதிநிதிக்கு அதை நான் நன்றாக உணர்த்திவிட்டேன். இன்னும் வேறு யாருக்காவது அதை உணர்த்துவதற்கு அவசியம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா, உணர்த்துகிறேன் என்றான் இளவரசன். அவசியம் நேற்று வரை ஏற்படவில்லை, இன்று இப்போது இதோ ஏற்பட்டிருக்கிறது என்றார் அச்சயா. சற்று விவரமாக சொல்லுங்கள். எங்கே, யாரிடம் அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று இளவரசன் கேட்டான். எதிரிகளை விட துரோகிகள் மோசமானவர்கள் என்றார் அச்சயா. யார் அந்த துரோகிகள் என்று இளவரசன் கேட்க, இந்த அரண்மனை கடந்த காலத்தில் கண்ட துரோகி அழகிரி நாயக்கன், இன்று காணும் துரோகி கிழவன் சேதுபதி என்ற ரகுநாத சேதுபதி. அன்று உன் தந்தை சொக்கநாத நாயக்கரின் உத்தரவுப்படி அவர் அரசால தஞ்சையால சென்ற அழகிரி நாயக்கன் உன் தந்தைக்கு துரோகம் செய்து பின்பு வெங்கண்ணாவின் சூழ்ச்சியால் தானும் சீரழிந்து போனான். அதேபோல் உன் தந்தை சொக்கநாத நாயக்கரிடம் பணிந்து சிற்றரசனாக இறந்த கிழவன் சேதுபதி இப்போதுதான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார். முன்பு உன் தந்தைக்கும் ருஸ்டம்கானுக்கும் போர் ஏற்பட்ட போது இந்த கிழவன் சேதுபதி பெரிதும் உதவியாயிருந்து உன் தந்தையை அவரிடமிருந்து காப்பாற்றினார். அதுக்கு பிரதியாக உன் தந்தை கிழவன் சேதுபதிக்கு பரிசில்களும் விருதும் கொடுத்து பாராட்டியதோடு தன்னிடமிருந்த அதிபுத்திசாலியான குமாரப்பிள்ளை என்ற தளவாயையும் சேதுபதிக்கு உறுதுணையாக ஆட்சி புரிய ராமநாதபுரம் அனுப்பி வைத்தார். உன் தந்தையால் அனுப்பப்பட்ட அந்த அரிய மனிதரான குமாரப்பிள்ளையை குடும்பத்தோடு கொலை செய்து இப்போது பழிதீர்த்து கொண்டு விட்டார் கிழவன் சேதுபதி. நமது ஆட்சி பிடிப்பின் கீழ் சிற்றரசனாக இருக்க விரும்பாத சேதுபதி தஞ்சை நாயக்க மன்னர் பரம்பரையின் வாரிசான செங்கமலதாசனுடனும் பழைய மதுரை தளவாய் வேங்கட கிருஷ்ணப்பனோடும் சேர்ந்து நமக்கு எதிராக சதி செய்தபோது அந்த சதியை எதிர்த்து அதற்கு உடன்பட மறுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக குமாரப்பிள்ளை குடும்பத்தோடு கொல்லப்பட்டிருக்கிறார். நல்லது சொல்லியவருக்கு இப்படி ஒரு கெடு தண்டனையா என்றான் இளவரசன். நம்மையும் நமது ஆட்சியையும் அழிப்பதற்கு பரிசாக தனக்கு உதவி செய்ய முன்வரும் தஞ்சை மன்னனுக்கு புதுக்கோட்டைக்கும் பாம்பாற்றுக்கும் இடைநில பகுதியில் வரி வாங்கும் உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறார் சேதுபதி. இந்த நன்றி உணர்வற்ற சதியை முறிவடித்து சேதுபதியையும் வேங்கட கிருஷ்ணப்பனையும் திருத்த முயன்ற போதுதான் குமாரப்பிள்ளை கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அச்சையா சொன்னார். நமக்கு வேண்டியவரை கொன்றால் என்ன, நம்மை கொன்றால் என்ன என்றான். இந்த விசுவாச உணர்வுதான் நம்மை காக்கக்கூடியது முத்து வீரப்பா. கிழவன் சேதுபதி முரட்டு மனிதர். மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக செய்யக்கூடிய எந்த இங்கிதமான உணர்வுகளும் இல்லாதவர். ஆட்சியையும் செல்வத்தையுமே மதிப்பவர். நாம் அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றார் அச்சையா. இப்போதே படைகளுடன் புறப்படுகிறேன், பாடமும் புகட்டுகிறேன் என்றான் இளவரசன். அது அத்தனை சுலபமானதில்லை மகனே. மறவர் சீமையின் கிழட்டு சிங்கத்தை எளிதாக வென்றுவிட முடியாது. ரகுநாத சேதுபதி மற்ற மறவர்களை அழைத்து தலையை கொடு என்றாலும் கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு செல்வாக்கும் கட்டுப்பாடும் அங்கே அவருக்கு உண்டு என்றாள் ராணி மங்கம்மாள். நன்றி விசுவாசமும் இல்லாத இடத்தில் எத்தனை கட்டுப்பாடு இருந்தால் என்ன, எவ்வளவு செல்வாக்குதான் இருந்தால் என்ன என்றான் இளவரசன். உன் கேள்வியில் உள்ள நியாயம் கூட புரியாத வன்மகன் மறவரவர். அவருடைய சக மற்றவர்கள் அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். ஆகவே அவருக்கு ஆள்காட்டு அதிகம். ஒரு பாவம் அறியாத அந்நிய நாட்டு கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கூட அவருடைய கொடுமைக்கு தப்ப முடியவில்லை மகனே என்றாள் ராணி மங்கம்மாள். சொந்த நாட்டு நண்பர்களிடமே விசுவாசம் இல்லாத ஒருவர் அந்நிய நாட்டு பாதிரிமார்களிடம் கருணை காட்டுவார் என்று எப்படி அம்மா நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று இளவரசன் கேட்டான். உன் கொள்ளுப்பாட்டனார் திருமலை நாயக்கரும் தந்தையாரும் கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் கூட அன்போடும் ஆதரவோடும் பெருந்தன்மையாக நடத்தினார்களே என்றார்.
என் கொள்ளு பாட்டனாருக்கு இருந்த பெருந்தன்மையும் தந்தைக்கு இருந்த தாராள மனமும் கிழவன் சேதுபதிக்கு இல்லையானால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும் அம்மா என்றான் இளவரசன். கிழவன் சேதுபதியால் கொல்லப்பட்ட குமாரபிள்ளை கூட கிறிஸ்தவ பொறுப்பில் கிழவன் சேதுபதியை மிஞ்சியவராக இருந்திருக்கிறார். பாதிரிமார்களையும் உபதேசியார்களையும் பலாத்காரமாக சிவலிங்கத்தை வழும்படி வற்புறுத்திருக்கிறார் என்றார் அச்சயா. அது அக்கிரமம் ஐயா. பாதுஷாவின் பழைய செருப்பை கும்பிடும்படி நம்மை வற்புறுத்தியவர்களுக்கும் குமாரபிள்ளைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்க, நாகரிகமடைந்த நல்லவர்களுக்குத்தான் உன் கேள்வியும் அதன் நியாயமும் புரியும். துவேஷமும் வெறுப்பும் குரோதமும் நிரம்பியவர்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாது முத்து வீரப்பா என்றார் அச்சயா. போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து வந்த ஜான் பிரிட்டோ பாதிரியாரை தடுத்து மறவர் நாட்டு எல்லைக்குள் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப முயன்றால் தோலை உரித்து மரத்தில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு போவதாக பயமுறுத்துகிற அளவு கிழவன் சேதுபதி கடுமையானவராய் இருக்கிறார் என்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா என்று இளவரசன் சொல்ல, சிலரை தோலை உரித்து தலைகீழாக மரங்களில் கட்டி தொங்கவிட்ட கொடுமையும் நடந்திருக்கிறது முத்து வீரப்பா என்றார் அச்சயா. கேட்பதற்கே அருவருப்பாயிருக்கிறது ஐயா. குமாரப்பிள்ளை நம் அரண்மனையிலிருந்து சேதுபதிக்கு உதவியாக அனுப்பப்பட்டவர். அவரை கொன்றதே தாங்க முடியாத கொடுமை. அவர் குடும்பத்தினரையும் கொன்றது பயங்கரமான பாவம். கிறிஸ்தவ பாதிரிமார்களை துன்புறுத்துவது பொறுத்து கொள்ள இயலாத ஒன்று. நாம் எப்படியும் அவரை அடக்கியே ஆக வேண்டும் என்றான். ஒரு வினாடி கூட காலந்தழுத்தக்கூடாது மகனே. பாதுஷாவுக்காக திருச்சியில் கூட்டிய படை வீரர்களோடு உடனே மறவர் சீமையின் மீது போர் தொடுத்தாக வேண்டும். தனது தூதரை கொல்லும் அந்நிய அரசனை படையெடுத்து தாக்கும் நியாயம் ஒவ்வொரு நல்ல அரசனுக்கும் உண்டு அப்பா. குமாரப்பிள்ளை நம்மால் அங்கு அனுப்பப்பட்டவர். அவரை கூண்டோடு அழித்தது நம்மை அவமானப்படுத்தியது போலத்தான். நீ உடனே போருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை சொல்லவே உன்னை நானும் அச்சயாவும் இங்கே அழைத்தோம் என்றாள் ராணி மங்கம்மாள். அச்சயா எழுந்து நின்றார். கம்பீரமும் அழகும் வசீகரமும் நிறைந்த அவரது தோற்றத்தை பார்த்து ராணியே ஒரு கணம் யாரோ புதியவர் ஒருவரை காண்பது போல் உணர்ந்தார். இந்த மறவர் சீமை படையெடுப்புக்கு உங்கள் இருவராசியும் வேண்டும் என்று வணங்கினான் முத்து வீரப்பன். மிக பெரிய படிப்பாளியாகிய நம் ராயசம் உன்னை வாழ்த்தினாலே போதுமானது மகனே என்றாள் மங்கம்மா. அச்சயா ராணியை நோக்கி புன்முறுவல் பூத்தார். முத்து வீரப்பன் ஆஜாடு பாகுவாக எழுந்து நின்ற அச்சயாவையும் அன்னை ராணி மங்கம்மாளையும் வணங்கி விடைபெற்றான். அவன் வணங்கி தலை நிமிரவும் அரண்மனை வீரன் ஒருவன் பரபரப்பாக அங்கு உள்ளே நுழையவும் சரியாயிருந்தது. வந்த வீரன் வணங்கிவிட்டு மூவரையும் பார்த்து சொல்லலானான். ராமநாதபுரத்திலிருந்து ரகுநாத சேதுபதியின் தூதன் ஒருவன் தேடி வந்திருக்கிறான் என்றான். மூவரும் தங்களுக்குள் வியப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆவலும் பரபரப்பு முந்திய மனநிலையோடு, உடனே அவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று செய்தி கொண்டு வந்தவனுக்கு மறுமொழி கூறினான் முத்து வீரப்பன். வருகிற தகவலில் நாம் மகிழ்ச்சி அடையவோ நமது முடிவை மாற்றிக்கொள்ளவோ காரணமான எதுவும் இருக்கப் போவதில்லை என்று பதறாத குரலில் நிதானமாக சொல்லிவிட்டு மீண்டும் இருக்கையில் அமர்ந்தார் அச்சயா. ரங்ககிருஷ்ண முத்து வீரப்பனும் ராணி மங்கம்மாளும் சேதுபதியின் தூதன் வரவேண்டிய நுழைவாயிலேயே பார்த்த வண்ணம் இருந்தனர். அத்தியாயம் 5. பக்கத்து வீட்டு பகைமை. கட்டுமஸ்தான உடலமைப்பும் அந்த வலிமையை மிகைப்படுத்தி எடுத்துக்காட்டும் கரிய நிறமும் கொண்ட மறவர் சீமை வீரன் ஒருவன் கையில் வாளையோடு நுழைவாயிலருகே தென்பட்டான். மின்னலை போல சரையல் என்று உள்ளே நுழைந்த அவன், மறவர் நாட்டு மாமன்னர் ரகுநாத சேதுபதியின் தூதன் நான். இது அவர் அனுப்பிய ஓலை என்று அச்சயாவிடம் நீட்டிவிட்டு 3 பேருமே எதிர்பாராத வகையில் பதிலை எதிர்பாராமலே விருட்டென்று திருப்பி செல்ல தொடங்கினான். சம்பிரதாயத்துக்கு புறம்பாகவும் பண்பாடின்றியும் இருந்தது அவனது செயல். உடனே அதை கண்டு ஆத்திரமடைந்த ரங்ககிருஷ்ணன் பின்தொடர்ந்து அவனை பாய்ந்து கைப்பற்ற முயன்றபோது சகையால் அச்சயா அவனை தடுத்து விட்டார். ஆத்திரத்தோடு ரங்ககிருஷ்ணன் கேட்டான், வழக்கமில்லாத புதுமையாக நமக்கு அடங்கிய சிற்றரசன் மறவர் நாட்டு மாமன்னர் ரகுநாத சேதுபதி என்றான். அனுப்பிய ஓலையை படிப்பதற்கு முன்பே திரும்பி போகிறான். இதெல்லாம் என்ன? இதைவிட அதிகமாக நம்மை வேறெப்படி அவமானப்படுத்த முடியும்? இந்த முறைகேட்டையும் அவமானத்தையும் நான் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றான். பொறுத்து கொள்ள வேண்டாம்தான். எய்தவன் இருக்க அம்பை நொந்து பயனென்ன ரங்ககிருஷ்ணா?
சேதுபதியிடம் தொடுக்க வேண்டிய போரை அவனுடைய தூதனிடமே தொடுக்க வேண்டாம் என்றுதான் உன்னை தடுத்தேன் என்று ரங்ககிருஷ்ணனுக்கு மறுமொழி கூறிவிட்டு ரகுநாத சேதுபதியின் ஓலையை படிக்கத் தொடங்கினார் அச்சயா. முதலில் மெல்ல தமக்குள் படிக்கத் தொடங்கியவர் பின்பு இறைந்தே வாய்விட்டு படிக்கத் தொடங்கினார். இன்று இவ்வோலை எழுதும்போது தொடங்கி மறவர் நாடு இனி யார் தலைமைக்கும் கீழ்ப்பணிந்து சிற்றரசனாக இராது என்பதை இதன் மூலம் மறவர் நாட்டு மாமன்னர் ரகுநாத சேதுபதி சம்பந்தப்பட்ட சகலருக்கும் பிரகடனம் செய்து கொள்கிறார் என்றிருந்தது. குமாரப்பிள்ளையும் அவர் குடும்பத்தையும் கொன்றது போதாதென்று சுயாதீன பிரகடனம் வேறா என்றான் இளவரசன். ராணி மங்கம்மாள் எவ்வளவு திமிரிருந்தால் அதை நமக்கே ஓலை அனுப்பி தெரிவித்துவிட்டு நம்முடைய மறுமொழியை எதிர்பாராமலே தூதுவனை திரும்பியும் வரச் சொல்லி பணிந்திருக்க வேண்டும். குமாரப்பிள்ளை அவர்களது கொன்றது நியாயமென்றால் இப்போது இங்கு வந்து சென்ற இந்த தூதுவனை நாம் மட்டும் ஏன் தப்பி போக விட வேண்டும் என்று கொதிப்போடு கேட்டார். கிழவன் சேதுபதி என்னும் பட்டப்பெயரை உடைய ரகுநாத சேதுபதியிடமிருந்து வந்திருந்த ஓலையை படித்து சொல்லிவிட்டு மேலே எதுவும் கூறாமல் இருந்த அச்சயா இப்போது வாய் திறந்தார். ஒரு தவறை இன்னொரு தவற்றால் நியாயப்படுத்திவிட முடியாது ரங்ககிருஷ்ணா என்றார். பல தவறுகள் நடந்துவிட்ட பின்னும் இப்படி பொறுமையாக இருந்தால் எப்படி என்றான் இளவரசன். எதிரிகளை அழிப்பதில் பதில ராஜதந்திர முறைகள் உண்டு அப்பா. அதில் ஒன்று அவர்களை அதிக தவறுகள் செய்ய அனுமதிப்பது. கோழை பின்வாங்கி தயங்குவதற்கும் வீரன் பின்வாங்கி நிதானிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கோழை பயத்தினால் பின்வாங்குவான். வீரன் எதிரியை முன்பை விட அதிக வேகமாக பாய்ந்து தாக்குவதற்கு பின்வாங்குவான். நமது நிதானம் இதில் இரண்டாவது வகையைச் சேர்ந்ததாக இருக்கட்டும் என்றார் அச்சயா. டில்லி பாதுஷாவின் ஆட்கள் பழைய செருப்புடன் ஊர்வலம் வந்தபோது அம்மா சொல்லிய அதே அறிவுரைத்தான் இப்போது நீங்களும் கூறுகிறீர்கள் ஐயா என்றான் இளவரசன். சொல்லுகிற மனிதர்கள் வேறுபட்டாலும் அறிவும் அறிவுரையும் வேறுபடுவதில்லை. மறவர் நாட்டின் மேல் படையெடுத்தாக வேண்டுமென்ற நமது முந்திய முடிவுக்கும் இந்த அறிவுரைக்கும் தொடர்பில்லை. உனது முன்கோபத்தையும் ஆத்திரத்தையும் தனித்து செயலில் ஈடுபாடு கொள்ள செய்வதற்காகத்தான் இந்த அறிவுரை என்றார் அச்சயா. ஆமாம் ரங்ககிருஷ்ணா, அச்சயா சொல்வதெல்லாம் உன் நன்மைக்குத்தான் அப்பா. எதிரியை விட்டுவிட்டு அவனுடைய தூதுவனை அழிப்பதால் என்ன பயன் விளையப் போகிறது? கிழவன் சேதுபதியை இப்படியே விட்டுவிட்டால் அவர் மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டு படையெடுத்து நமது மதுரை சீமையை கைப்பற்ற முயல்வார் என்றாள் மங்கம்மா. இன்றே நமது படைகளோடு மறவர் சீமைக்கு புறப்படுகிறேன் அம்மா என்றான் இளவரசன். உனது வீரத்தில் நிதானமும் நிதானத்தில் வீரமும் கலந்திருக்கட்டும் அப்பா. கிழவன் சேதுபதி மிகவும் சிக்கலான எதிரி, தெளிவான எதிரி இல்லை. சிக்கலான எதிரிகளிடம் எப்போதுமே அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றாள் அவள். உங்கள் அறிவுரைக்கு எனக்கு எப்போதும் ஞாபகம் இருக்கும் அம்மா என்று இளவரசன் சொன்னான். திரிசிரபுரம் கோட்டையின் முகப்பில் படைகள் திரண்டன. போர் முரசு முழங்கியது. குதிரைகளும் யானைகளும் தரையை துவைத்து கிளற செய்த புழுதிப்படலம் விண்ணை மறைத்தது. தாயும் அச்சயாவும் வாழ்த்த சின்னமுத்தம்மாள் நெற்றியில் வீரத்திலகமிட்டு வழியனுப்ப ரங்ககிருஷ்ண முத்துவீரப்பன் படையோடு புறப்பட்டான். ரங்ககிருஷ்ணனுக்கும் படை வீரர்களுக்கும் திரிசபுரத்து மக்கள் மலர் மாறி பொழிந்து விடை கொடுத்தனர். பழைய செருப்போடு வந்த டில்லி பாதுஷாவின் ஆட்களை எதிர்க்கும் அவசியத்துக்காக அங்கெங்கே சேர்த்து வைத்த படை வீரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு ரங்ககிருஷ்ணன் மறவர் சீமை மேல் படையெடுத்திருந்தான். தனக்கு மாலை சூட்டி வீரக திலகமிட்டு வழி அனுப்பும்போது சின்ன முத்தம்மாளின் கண்களில் நீர் திரண்டு பிரிவு துயரம் பொங்கியதை அத்தனை அவசரத்திலும் அத்தனை பரபரப்பிலும் அவன் கவனிக்க தவறவில்லை. உலகின் மிக பல பாமர மக்களில் கணவனும் மனைவியுமாக மாலை மாற்றி கொள்கிறவர்களுக்கு இருக்கும் உரிமையும் இன்பமும் சுகமும் நிம்மதியும் கூட அரச குடும்பத்தினரான மற்றவர்களுக்கு இல்லையே என்று எண்ணி சின்ன முத்தம்மாள் ஏங்கி இருக்கக்கூடும். திருமணமான உடனே போருக்காக படையோடு புறப்பட்டு விட்ட கணவனை வீரமங்கையாக திலகமிட்டு வழியனுப்பினாலும் பிரிவு பிரிவுதானே. படைகளை நடத்தி செல்லும்போது இதையெல்லாம் எண்ணி பார்த்தான் ரங்ககிருஷ்ணன். முதல் நாள் பகல் பொழுது முடிந்து அந்தி சாய்ந்ததும் காடாம்பரமான ஓரிடத்தில் 2-3 பெரிய ஆலமரங்கள் இருந்த பகுதியில் படைகள் பாசறை அமைத்து தங்க நேர்ந்தது. இன்னும்
மறவர் சீமை எல்லைக்கு போய் சேரவில்லை என்றாலும் வீரர்களிடம் போர் உணர்ச்சி இப்போதே வந்திருந்தது. மறவர் சீமையை அடைந்த உடனேயே போர் நிகழலாம் என்ற பிரஞையும் எல்லோருக்கும் வந்திருந்தது. ரங்ககிருஷ்ணனை பொறுத்தவரை இதுதான் அவனது முதற் படையெடுப்பு என்று சொல்ல வேண்டும். அவசர அவசரமாக நிகழ்ந்த திருமணம், அவசர அவசரமாக நிகழ்ந்த முடிசூட்டு விழா, இப்போது அவசர அவசரமாக வாய்த்துவிட்ட இந்த படையெடுப்பு எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் நேர்ந்திருந்தன. நள்ளிரவாகியும் வாசனை கூட்டத்தில் உறக்கமின்றி தவித்தான் ரங்ககிருஷ்ணன். பல்வேறு வகை படைவீரர்கள் தங்கியிருந்த பகுதிகளில் கூத்துக்களும் களியாட்டங்களும் நடைபெற்று கொண்டிருந்தன. சில வீரர்கள் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் பொழுதுபோக்கான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். வேறு சிலர் ஒரு வீரனுக்கு நதிவேடம் போட்டு காமன் பண்டிகை கூத்தாக இருவராய் பிரித்து எரிந்த காட்சிக்கும் எரியாத காட்சிக்கும் பாடிக்கொண்டிருந்தான். தனது படைவீரர்கள் இந்த போரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் என்று காணவும் விரும்பினான் ரங்ககிருஷ்ணன். மாறுவேடத்தில் நகர பரிசோதனை செய்ய செல்லும் மன்னர்கள் போல முற்றிலும் தன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் தன்னை யாரும் அடையாளம் காண முடியாத விதத்தில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு புறப்பட்டான். உடன் துணைவர முயன்ற மெய்காப்பாளர்களை கூட தடுத்து விட்டான். இது முதற் படையெடுப்பு என்பதால் மட்டும் அவன் மனதில் ஆவலும் பரபரப்பும் நிரம்பியிருக்கவில்லை. படையெடுப்பவராகிய கிழவன் சேதுபதியை பொறுத்தே பல மடங்குகள் அதிகரித்திருந்தன. கிழவன் என்ற தமிழ்ச் சொல்லுக்கு உரியவன் என்று பொருள். ரகுநாத சேதுபதி மறவர் நாட்டுக்கு உரியவர் மட்டும் இல்லை, மறவர் அனைவரின் நம்பிக்கைக்கும் உரியவர், பயபக்திக்கு உரியவர். அத்தகையவரோடு தான் போர் புரிவதற்கும் முரண்படுவதற்கும் அரசியல் காரங்கள் இருந்தன என்றாலும் தன்னை சுற்றியுள்ள மக்களின் நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் மதிப்புக்கும் உரிய ஒருவரை வெறும் அரசியல் காரணங்களுக்காக வெல்வது சிரமமான காரியமாயிருக்கும். மறவர் சீமையின் முரட்டு சிங்கத்தோடு விரோதத்தை தவிர்ப்பதுதான் ராஜதந்திரமாயிருக்கும். சில விரோதங்களை தவிர்ப்பதுதான் விவேகம். வேறு சில விரோதங்களை எதிர்கொண்டு ஏற்றாக வேண்டும். இதில் கிழவன் சேதுபதியோடு ஏற்பட்டுவிட்ட விரோதம் முந்தின வகையானது. அதை தவிர்க்க வேண்டியது. ஆனால் தவிர்க்க முடியாதபடி சேதுபதியே அதை வலிந்து ஏற்படுத்தி கொண்ட விட்டபின் தன் தரப்பிலிருந்து பணிந்து போவது என்பது பிறர் எள்ளி நகையாட காரணமாகி விடலாம். குமாரப்பிள்ளையை குடும்பத்தோடு கொன்றது போதாதென்று மறவர் சீமையை சுயாதீனமுள்ள நாடாக பிரகடனம் செய்ததும் சேர்ந்து தவித்திருக்க வேண்டிய இந்த படையெடுப்பை அவசியமும் அவசரமும் உள்ளதாகிவிட்டன. அனாவசியமான விரோதத்தை தேடுவது எப்படி ராஜதந்திரம் இல்லையோ அப்படியே அவசியமாக வந்து வாயிற்கதவை தட்டி அழைக்கும் விரோதத்தை தவிர்ப்பதும் ராஜதந்திரம் இல்லை. சேதுபதியை கண்டு ராணி மங்கம்மாளும் அவள் மகனும் பயப்படுகிறார்கள் என்ற பிறர் பேசவும் இடம் கொடுத்து விடக்கூடாது. கிழவன் சேதுபதியை பொறுத்தவரை இந்த விரோதத்தை உடனடியாக தேடுவதில் பயன் இருந்தது. இந்த விரோதத்தால் அவருக்கு ராஜதந்திர பயன்களும் ஊதியமும் இருந்தன. ஆகவே இவர் இதை தேடியதில் அவர் அளவுக்கு காரணம் சரியாயிருந்தது. அவர் அளவுக்கு அரசியல் நோக்கமும் சரியாக இருந்தது. தன் கூடாரத்தை விட்டு வெளியேறி வீரர்களின் மனநிலையை கண்டறிய இருளில் புறப்பட்ட போது ரங்ககிருஷ்ணனின் மனதில் இவ்வளவு சிந்தைகளும் இழையோடின. அடுத்தடுத்திருந்த கெடுதல் செய்பவனின் விரோதத்தின் விலை கொடுத்தாவது பெற்றாக வேண்டுமென்றாலும் கொடுக்கக்கூடிய விலை என்னவாக இருக்கும் என்பது இந்த வினாடி வரை புரியாமல் இருந்தது. சிந்தனை வயப்பட்டவனாக ஆலமரத்தடியில் சில வீரர்கள் கூடி பேசிக் கொண்டிருந்த பகுதிக்கு வந்தான் அவன். அவர்கள் பேச்சும் கிழவன் சேதுபதியை பற்றியதாகவே இருக்க ஆலம் விழுது ஒன்றின் மறைவில் ஒதுங்கி நின்று அதை ஒட்டு கேட்கலானான். நமக்கு சோறு போட்டு வளர்ப்பது நாயக்க வம்சம். நாம் எதிர்த்து கொள்ள முடியாத சுயஜாதி மனிதர்களில் மிகவும் பெரியவர் ரகுநாத சேதுபதி. இந்த யுத்தம் தர்ம சங்கடமானது. சோறு போடுவோர்களுக்கு விசுவாசமாக இருப்பதா, இனத்துக்கு விசுவாசமாக இருப்பதா? நமது மதிப்பிற்குரிய சேதுபதிக்கு எதிராக நாமே ஆயுதம் ஏந்தும் நிலையை இந்த போர் உண்டாகிவிட்டதன்னே என்றான் ஒருவன். சேதுபதிகள் ராமபிரானுக்கோ தோழனாக இருந்த குகனின் வம்சம், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். நம்மை போல் மற்ற மறவர்கள் கைகூப்பித்து தொழ வேண்டிய நிலையில் இருப்பவர் ரகுநாத சேதுபதி. அவருக்கு எதிராக நின்று போர் புரிவதில் மனப்பூர்வமான ஈடுபாடு
நம்மை போன்ற ஜாதி மறவர்களுக்கு இருக்க முடியாது. வேண்டுமானால் உண்ட உணவுக்கு செஞ்சோற்று கடன் கழிக்கலாம் என்றான் இன்னொருவன். ஆம், நீ சொல்வது சரிதான் அண்ணே. அரசர்கள் இன்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், நாளைக்கு ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதற்காக நாம் ஏன் நடுவில் ஜாதி அபிமானத்தை கொடுத்து குலத்தை வேறெருக்கும் கோடாரி கம்புகளாக தலையெடுக்க வேண்டும் என்றான். சேதுபதியை எதிரே பார்த்தாலே எனக்கு கை நடுக்கம் வந்துவிடும் அண்ணே. வாளை கீழே போட்டுவிட்டு நெடுஞ்சான் கிடையாக வணங்க தோன்றுகிற மனிதருக்கு எதிராக எப்படி அண்ணே நான் துணிந்து வாளை ஓங்க முடியும் என்று சொல்ல, அதுதான் முதலிலே சொன்னேனே, நமக்கு இது ஒரு தர்ம சங்கடமான போர் அண்ணே என்றான் இன்னொருவன். இன்றைக்கு சேதுபதி அவருக்கு எதிராக வாளை உயர்த்திவிட்டு நாளைக்கு போர் முடிந்ததும் மானாமதுரைக்கோ மங்களத்துக்கோ போய் நின்றால் சுயஜாதிக்காரன் நம்மை முகத்திலே காரி துப்புவான் என்றான் தலைவன். துப்புறதாவது நம்மை கண்டங்கண்டமாக வெட்டி போட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றான் மற்றொருவன். இன்றைக்கு சண்டை வரும் போகும், ஜாதி கட்டுப்பாடு நமக்கு என்றைக்கும் வேணும் பாட்டையா. எங்கள் ஊர் எல்லையிலே சேதுபதி வராருன்னா ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தன் மார்மேல துணியோ காலில் செருப்போ போட்டுக்கிட்டு நடமாட்டான் அண்ணே. அத்தனை மறுவாதி அவருக்கு உண்டு என்றான் இன்னொருவன். இருளில் அங்கு உரையாடி கொண்டிருந்த படை வீரர்களையும் மறவரினத்தினர் என்பதை ரங்ககிருஷ்ணனால் மிக எளிதாகவே அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது. தன்னை அவர்கள் பார்த்து விடாதபடி மெல்ல அங்கிருந்து விலகிச் சென்றான் ரங்ககிருஷ்ணன். டில்லி பாதுஷாவை எதிர்க்க ஆவேசத்தோடு ஒன்று திரண்ட படை சேதுபதி விஷயத்தில் அப்படி ஒன்றாக இல்லை என்று புரிந்தது. துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டிருந்த ரங்ககிருஷ்ணனின் உறுதியான் உள்ளத்திலும் மெல்ல எழுந்தது ஒரு சிறு தயக்கம். இந்த போரில் உள்ள பகை பக்கத்து வீட்டு பகை என்பதால் ஏற்படும் படை வீரர்களின் விசுவாச தயக்கங்களையும், இடம் மாறிய முறை மாறிய விசுவாசங்களையும், எல்லை மாறக்கூடிய சந்தேகத்துக்கிடமான நம்பிக்கைகளையும் பற்றிய கலக்கம் அவன் மனதில் இப்போது இந்நள்ளிரவில் புதிதாக ஏற்பட்டது. வெளியே சூழ்ந்திருந்த இருள் தன் மனதுக்குள்ளும் கொஞ்சம் புக முயல்வதைப் போல உணர்ந்தான் ரங்ககிருஷ்ணன். கடவுள் மனிதர்களை படைத்தபோது உலகை பற்றி வைத்திருந்த சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் மனிதர்கள் ஜாதிகளையும் சமயங்களையும் உண்டாக்கி கெடுத்து கொண்டு விட்டார்களே என்று அந்த கணத்தில் அவனுக்கு தோன்றியது. அபிமானம், அன்பு, விசுவாசம், நன்றி கடமை ஆகிய ஜாதி சமயம் கடந்த உயரிய மனித குணங்களை விட ஜாதி சமயங்கள் பாதிக்க முடியும் என்பதை இப்போது அவனுக்கு புரிந்தது. அவன் சிந்தனை வயப்பட்டான். அன்றிரவு பாசறையில் அவனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. அத்தியாயம் 6. கிழவன் சேதுபதியின் கீர்த்தி. ரங்ககிருஷ்ணன் முற்றிலும் எதிர்பாராத பகுதியில் இருந்து சலனமும் தயக்கமும் ஏற்பட்டிருந்தன. திருச்சிரபுரம் கோட்டையிலும் மதுரை கோட்டையிலும் இருந்த படை வீரர்களில் பெரும் பகுதியினர் மறவர் சீமையை சேர்ந்தவர்கள். வெகு தொலைவில் இருந்து வந்து ஒரு புதிய நிலப்பரப்பில் சாம்ராஜ்யத்தை நிறுவ நேர்கிற அனைவருக்கும் இது ஏற்படக்கூடியதான் என்று தோன்றியது. அரசு என்கிற மாளிகையை தாக்கும் 4 இன்றியமையாத தூண்களில் ஒன்றாகிய படை உள்நாட்டு மக்களை கொண்டதாகத்தான் அமைய முடியும். அப்படியே அமைந்தும் இருந்தது. ஒரு படையில் உட்பகை உண்டாகினாலோ உண்டாவது போல தோன்றினாலோ அது எல்லை 2ஆக பிளந்தது போல சிதறியதனாலும் அது பெரிய ஆபத்தானது. அப்படி ஆபத்தின் அடையாளங்கள் இப்போது தெரிய தொடங்கியிருந்தன. வெளிப்படையாக அதுக்கு தனக்கு தெரிந்ததை ரங்ககிருஷ்ணன் யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதில் அந்த சலனம் ஏற்பட்டு விட்டது. இதை கருத்தில் கொண்டுதான் தாய் ராணி மங்கம்மாளுக்கும் அச்சையாவுக்கும் கிழவன் சேதுபதியை சிக்கலான எதிரி என்று வர்ணித்தார்களோ என்று கூட இப்போது அந்த தொடருக்கு பொது விளக்கமே தோன்றியது அவனுக்கு. தன்னுடைய உள்நாட்டு மக்களிடமும் தன் நாட்டிலும் முழு நம்பிக்கை உரியவராக கீர்த்தி பெற்றிருக்கும் ஒருவரை வெளியே இருந்து படையெடுத்து வந்து செல்வது எத்தனை சிரமமான காரியமாயிருக்கும் என்பதை மெல்ல மெல்ல புரிந்தது. தீர்க்க தரிசனம் பிடிபடாதவரை அரசியல் பொறுப்புகள் சிரம சாத்தியமாக இருக்கும் என்று தோன்றியது. அரசியலுக்கு தீர்க்க தரிசனம் மிக மிக முக்கியம் என்றும் புரிந்தது. மறுநாள் அதிகாலையில் படைகள் பயணத்தை தொடர்ந்தன. திட்டமிட்டபடி எல்லாமே நடந்தன. ஆனால் பெரிய அதிசயம் என்னவென்றால் மறவர் சீமை எல்லைக்குள் நுழைந்ததும் அங்கே இவர்களை எதிர்த்து யாரும் சீறிப்பாயவில்லை, அலட்சியமும் செய்யவில்லை. புதிதாக பட்டமேற்றுள்ள சின்ன நாயக்கர் படை
பரிவாரங்களோடு தரிசனத்துக்காகவும் தீர்த்தமாடி புண்ணியம் அடைவதற்காகவும் ராமேஸ்வரம் போகிறார் போல் இருக்கிறது என்பது போல் பேசிக்கொள்ளவும் செய்தார்கள். ரங்ககிருஷ்ணன் மனதை இதை மிகவும் உறுத்திற்று. தங்கள் சீமைக்குள் தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற மதிப்பில் அவர்கள் இருப்பதாக பட்டது. ஆள்கட்டும் ஒற்றுமையும் அந்நியருக்கு விட்டு கொடுத்து தளர்ந்து விடாத உறுதியும் எதற்காகவும் தங்களை சேர்ந்தவரை அந்நியரிடமோ வெளியாரிடமோ காட்டி கொடுத்து விடாத இயல்பும் மறவர் சீமையின் தனித்தன்மைகள் என்பதை ரங்ககிருஷ்ணன் அறிந்திருந்தான். எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் பகையையும் சமாளிக்கக்கூடிய நிலைமையை இந்த ஆள்கட்டும் ஒற்றுமையுமே அவர்களுக்கு அளித்திருந்தன என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஒரு முறை ராமேஸ்வரத்தில் தரிசனம் செய்ய வந்திருந்த சேர அரசன் ஒருவன் திரும்பும்போது சேதுபதியை காண ராமநாதபுரம் வந்து 7 நாள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. பேரரசனாகிய சேரனே சிற்றரசனாக சேதுபதியை சந்திக்க 7 நாள் காத்திருக்க நேர்ந்தது. ராமேஸ்வர தரிசனத்தின் பயன் சேதுபதியையும் கண்டு முடிந்தாலொழிய பூர்த்தியாகாது என்ற ஜகதீகத்தால் சேரன் பொறுமையாக 7 நாள் தங்கியிருந்தான். சேதுபதியையும் பார்த்துவிட்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு சென்றான் என்பதை தனது தாய் சொல்லி கேள்விப்பட்டிருந்தான் ரங்ககிருஷ்ணன். சிவகங்கையை கடந்து மானாமதுரை ஊர் எல்லைக்குள் புகுந்த பின்னும் ரங்ககிருஷ்ணனையோ அவனது படைகளையோ யாரும் பொருட்படுத்தவில்லை. ஊர் எல்லையிலோ எதிர்பார்த்த இடங்களிலோ சேதுபதியின் படை வீரர்கள் எதிர்ப்பதற்கு திரண்டு நிற்கவில்லை. எங்கும் வாழ்க்கை எப்போதும் போல சகஜமாயிருந்தது. எதிரியின் பகைமை அல்லது கோபத்தை கூட பொறுத்து கொண்டு விடலாம். ஆனால் அலட்சியத்தையோ அவமதிப்பையோ பொறுத்து கொள்வது என்பது முடியாத காரியம். இளவன் சேதுபதி குமாரபிள்ளையை குடும்பத்தோடு கொன்றதாகவும் மறவர் நாட்டை சுவாதீன பிரகடனம் செய்ததற்காகவும் தன்னை கண்டித்து யாரேனும் படையெடுத்து வர முடியும் என்று எதிர்பார்த்து ஆயத்தமாக இருப்பதாகவே தெரியவில்லை. ஒரு படையெடுப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் போர்க்கால ஆயத்தங்களோ அவசரங்களோ பரபரப்புகளோ எங்கும் இம்மியளவு கூட தெரியவில்லை என்பது ஏமாற்றமளித்ததோடு போகாமல் எரிச்சலும் ஊட்டியது. ரங்ககிருஷ்ணன் முத்துராமலிங்க பூபதி எனும் தனது முன்னணி படைத்தலைவன் ஒருவனை அழைத்து பேசி பார்த்தான். அந்த படைத்தலைவனும் மறவர் சீமையை சேர்ந்தவன்தான். ஒரு பாவம் அறியாத மக்களை நாம வளைந்து தாக்கக்கூடாது. எங்கே நம்மை எதிர்கொண்டு மோதி எதிர்க்கிறார்களோ அங்கேதான் நாம் போரை தொடங்க வேண்டும் மகாராஜா. இல்லாவிட்டால் தீவட்டி கொள்ளைக்காரர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்றான் முத்துராமலிங்க பூபதி. ரங்ககிருஷ்ணன் அவனை கேட்டான். எங்கேயும் யாரும் நாம் படையெடுத்து வந்திருப்பதை பற்றி பிரஞையோ கவலையோ அக்கறையோ காட்டுவதாக தெரியவில்லையே. வயல்களில் உழுபவர்கள் நிர்பயமாக உழுது கொண்டிருக்கிறார்கள். வீடுகளில் குழந்தைகளை தாய்மார்கள் தாளாட்டும் பாடல்கள் இனிதாக ஒலிக்கின்றன. ஏற்றம் இறைப்பவர்கள் பாடும் ஏற்ற பாட்டு நம் செவிகளில் ஒலித்த வண்ணம் இருந்தன. வயல்களில் களை எடுக்கும் பெண்களின் குரவை ஒலி விண்ணை எட்டுகிறது. களத்து மேடுகளில் நெற்குவி போர் உல்லாசமாக பாடியபடி வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தெருக்களில் போவோரும் வருவோரும் சாவடிகளில் அமர்ந்து வம்பு பேசுவோரும் கவலையின்றி உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மரத்தடிகளிலும் வீட்டு முற்றங்களிலும் தாளதயத்தோடு உரலில் நெல் குத்தும் பெண்கள் வல்லைப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பயத்தையும் போர் வந்திருப்பதையும் இவர்களுக்கு நாம் எப்படிதான் உணர்த்துவது என்றான் இளவரசன். யாரோ சொல்லி தூண்டி இப்படி இருக்க சொல்லியதால் இவர்கள் இப்படி இருக்கவில்லை மகாராஜா. இது இம்மக்களின் இயல்புகளில் ஒன்று என்றான் படைத்தலைவன். முத்துராமலிங்க பூபதியின் இந்த பதிலை கேட்டு சந்தேகப்பட்டு அவன் முகத்தை ஊடுருவி பார்த்தான் ரங்ககிருஷ்ணன். தனது சந்தேகத்தை கூட அந்த முரட்டு மறவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ரங்ககிருஷ்ணன் தன் மனதில் அப்போது பெருகும் தாழ்வு மனப்பான்மையை தவிர்க்க முடியாமல் தவித்தான். போரை தொடங்குவதற்கு முன்பே எதிரில் கூட வராமலே தன் எதிரியின் மனத்தில் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிவிட்ட அந்த கிழட்டு சிங்கம் ரகுநாத சேதுபதியின் மேல் ஆத்திரமாக வந்தது அவனுக்கு. அவன் மனநிலை புரியாமல் இந்த ராமநாதபுரம் சீமைக்காரர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் பயமும் கலக்கமும் என்னவென்று புரிய வைப்பது சிரம மகாராஜா என்றான் முத்துராமலிங்க பூபதி. நிஷ்கலங்கமாக அவன் இப்படி கூறியவுடன், நீ இந்த சீமையை சேர்ந்தவன் என்று திமிரில் பேசுகிற பேச்சாயுது என்று சுட சுட கேட்க வேண்டும் போலிருந்தது ரங்ககிருஷ்ணனுக்கு.
வாய் நுனிவரை வேகமாக வந்துவிட்ட அந்த வார்த்தைகளை கேட்டுவிடாமல் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான். இன்னும் பொழுது சாயவில்லை என்றாலும் மானாமதுரையிலேயே அவர்கள் தங்கினார்கள். மறவர் நாட்டு எல்லைப்பகுதிக்கு அப்பால் நள்ளிரவு தங்களை வைத்துக் கொள்வதற்கு பதில் மானாமதுரையிலேயே தங்கிக் கொண்டு தான் படையோடு வந்திருப்பதை ஒரு குதிரை வீரன் மூலம் ராமநாதபுரத்தில் உள்ள சேதுபதிக்கு தகவல் சொல்லி வர அனுப்பலாம் என்று தீர்மானித்து அதன்படி செய்திருந்தான் ரங்ககிருஷ்ணன். போய் வருகிற வீரன் திரும்பி என்ன தகவல் கொண்டு வருகிறானோ அதற்கேற்ப மறுநாள் முடிவு செய்யலாம் என்று ரங்ககிருஷ்ணன் அபிப்பிராயம் கொண்டிருந்தான். எதிர்ப்பே இல்லாத பிரதேசத்திற்குள் படைநடப்பை தொடருவதா கூடாதா என்று குழம்பியிருந்தது அவனுக்கு. நிலவுகிற இந்த அமைதி சகஜமானதா தந்திரமானதா என்று வேறு புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஓர் எதிர்ப்பும் எங்கும் இராதென்று நினைத்து படையெடுத்து வருபவர்களை நாட்டுக்குள் உள்ளே வெகு தூரம் வரவிட்டு கொண்டு பாதியில் மடக்கி தாக்குவதற்கு சேதுபதி சதி செய்கிறாரோ என்று அவனுக்கு சந்தேகமாய் இருந்தது. நிலைமை கிணற்றில் கல்லை போட்டது போல் இருந்தது. எதுவுமே புரியவில்லை. ராமநாதபுரத்துக்கு நேரில் போயிருக்கும் குதிரை வீரன் திரும்பினால் ஒருவேளை ஏதாவது விவரம் புரியலாம். அவன் திரும்புகிறவரை மேற்கொண்டு எதுவும் செய்வதில்லை என்று அந்தரங்கமாக முடிவு செய்து கொண்டு ரங்ககிருஷ்ணன் மானாமதுரையிலேயே தங்கியிருந்தான். அன்று பொழுது சாயும் நேரத்துக்கு முன் ஊர் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாமல் தானே அறிந்து வர சென்றான் அவன். ஊரிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த மறவர் சாவடி ஒன்று அருகே ஒரு மரத்தடியில் 2 மறவர் குல பெண்கள் நெல்லு குத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடிக்கொண்டிருந்த இனிய குரலில் ரங்ககிருஷ்ணனே ஒரு கணம் தன்னை மறந்து சொக்கி போய்விட்டான். வைரம் பாய்ந்திய கருந்தேக்கில் இழைத்து இழைத்து மெருகேறியது போன்ற அந்த பெண்களின் கட்டான உடலழகும் ஒன்றோடொன்று போய்விட்டன. அவர்களது வல்லை பாட்டில் இருந்த கிழவன் சேதுபதியின் கீர்த்தியை கேட்டபோது 5-6 வயது சிறுவனாக இருந்த காலை தாய் ராணி மங்கம்மாளுடன் தான் ராமேஸ்வரம் சென்றிருக்கையில் பார்த்திருந்த அந்த சிங்கம் போன்ற தோற்றத்தை உடைய கம்பீரமான ஆகிருதியை நினைவில் ஒன்று கூட்டி பார்க்க முயன்றான் அவன். அந்த நினைப்பே ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. மலை உயர்ந்து எதிரே வந்து நின்றது போன்ற அந்த தோற்றமும் வீர கம்பீரத்தை எடுத்து காட்டிய வளமான மீசைகளும் கூரிய விழிப்பார்வையும் பாறை போல் பரந்த மார்பும் வலிய பருத்த தோள்களுமாக கிழவன் சேதுபதியின் காட்சி மணக்கண்ணில் படர்ந்தது. மறவர் சீமை அவரை வீரவணக்கம் செய்து கொண்டிருந்தது. மறவர் சீமையின் ஏழை பெண்களுக்கெல்லாம் அரண்மனை செலவில் திருமணம் செய்து உதவியதன் மூலமாக தெற்கத்தி சீமையில் கன்னியாகுமரி அம்மனை தவிர வேறு குமரி பெண்ணே இனிமேல் கல்யாணத்திற்கு மீதமில்லை என்கிறார் போல் செய்துவிட்டார் சேனாதிபதி என நாட்டில் அவருக்கு ஒரு புகழும் ஏற்பட்டிருந்தது. அந்த மரத்தடியில் உலக்கையால் நெல் குத்தும் பெண்கள் மேலும் தங்களுக்குள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டான் ரங்ககிருஷ்ணன். எந்த ராசா எந்த பட்டணம் போனால் என்னடி அம்மா, நமது சேதுபதி மகராசன் தயவுல நமக்கு ஒரு குறையும் வராதிரி வேலம்மா என்றாள் ஒருத்தி. அது மட்டுமாடி, தெற்கத்தி சீமையில எல்லா ராசாமாரும் நம்ம சேதுபதி பேர சொன்னாலே நடுங்கிறாளாண்டி. மங்கம்மா ராணி கூட நீ கப்பங்காட்டாட்டியும் போகுது, எங்க ராஜ்யத்தோட சிநேகிதமா இருந்தாலே போதும்னு நம்ம சேதுபதி ராசா கிட்ட சொல்றாளா. உனக்கு தெரியுமாடி சேதி என்றாள். ரங்ககிருஷ்ணன் அங்கிருந்து தற்செயலாக புறப்படுவது போல் மெல்ல மெல்ல மேலே நகர்ந்தான். சேதுபதியை எதிர்க்கவும் எதிர்க்க நினைக்கவுமே 17-14 ஓணங்களிலும் ஆட்கள் இல்லை இருக்க முடியாது என்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு அந்த மறவர் சீமை மக்கள் இருக்கிற நிலைமையை அவ்வுரையாடலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இப்படி திடமனமும் நம்பிக்கையும் எதற்கும் கலங்காத துணிவும் உள்ள மக்களே அவர்களை ஆள்கிறவனுக்கு ஒரு வரப்பிரசாதம் அல்லவா. கிழவன் சேதுபதிக்கு அப்படி வாய்த்திருந்தார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கியது. அந்தி மாலை வந்தது, இரவும் வந்தது, நள்ளிரவும் கழிந்தது. ராமநாதபுரம் போன குதிரை வீரன் இன்னும் திரும்ப வரவில்லை. ரங்ககிருஷ்ணனின் குழப்பம் அதிகமாகியது. போன தூதனை சேதுபதியோ சேதுபதியின் ஆட்களோ பிடித்து வைத்து கொண்டு இருப்பார்களோ என்று கூட தோன்றியது. முந்திய இரவை போலவே அன்றும் ரங்ககிருஷ்ணனால் உறங்க முடியவில்லை. தூதனை பிடித்து வைத்து கொண்டதுமின்றி எந்த நேரத்திலும் எந்த திசையிலுமிருந்து
சேதுபதியும் மரவரிசைமை படைகளும் அந்த நள்ளிரவில் தங்களை தேடி வந்து தாக்கக்கூடும் என்ற பயமும் ரங்ககிருஷ்ணனுக்கு இருந்தது. ஆனால் அவன் பயந்தபடி எதுவுமே நடக்கவில்லை. பொழுது விடுவதற்கு சில நாழிகைகள் இருக்கும்போது தொலைவிலிருந்து பாசறையை நெருங்கி வரும் ஒற்றை குதிரையின் குளம்பொலி கேட்டது. திரும்பி பார்த்தான் ரங்ககிருஷ்ணன். அவன் ஆவல் மிகுதியினால் பாசறை கூடாரத்திலிருந்து வெளியே வந்து அந்த வீரனை எதிர்கொண்டு நின்றான். சேதுபதியை பார்த்தாயா? என்ன சொன்னார் என்றான். ஆன மட்டும் முயன்றேன். அவரை பார்க்க முடியவில்லை. ஊரில் இருக்கிறாரா இல்லையா என்பதை கூட அறிய முடியவில்லை. சிலர் திருப்புல்லானி போயிருக்கிறார் என்றார்கள். சிலர் உத்திரகோசமங்கை போயிருப்பதாக சொன்னார்கள். வேறு சிலர் ராமேஸ்வரம் போயிருக்கிறார் என்றார்கள் என்றான் அவன். நீ நம்மிடமிருந்து வந்திருக்கும் தூதன் என்பதை கூறிய பின்புமா அப்படி நிலை என்றான். ஆமரசே, இந்த ஊர் எப்படி அமைதியாக போர்க்கவலை இன்றி இருக்கின்றதோ இதேபோல்தான் ராமநாதபுரமும் இருக்கின்றது. யாருமே போரை பற்றி கவலைப்படவில்லை என்றான் அவன். நான் படையெடுத்து மானாமதுரை வந்து தங்கியிருக்கிறேன் என்பதையாவது அவர்களுக்கு தெரிவித்தாயா என்று இளவரசன் கேட்க, சேதுபதியின் மாபெரும் அரண்மனையில் என்னிடம் அதை பொருட்படுத்தி கேட்க யாருமே இல்லை என்றான் அந்த தூதன். திமிர், அதை ஒடுக்கியே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்றான் இளவரசன். இந்த படையெடுப்பால் எதுவும் பாதிக்கப்பட்டு விடமாட்டோம் என்பது போல் ஜனங்களும் அரண்மனையில் உள்ளவர்களும் மிதப்பாக இருக்கிறார்கள் அரசே. அவர்கள் நம்மை எதிர்ப்பதற்கு தாங்கள் படைகளை கூட ஆயத்தம் செய்யவில்லை என்றான் தூதன். சேதுபதி நம்மை தமது எதிரியாக கூட அங்கீகரிக்க மாட்டார் போலிருக்கிறதே என்று கண்களில் சிவப்பேரிய சினம் ஜொலிக்க தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் ரங்ககிருஷ்ணன். கடுமையான மல்யுத்தத்தில் அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு புரியாதபடி அடித்தவனுக்கும் அடி வாங்கியவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய மர்மமான அடியை பட்டுக்கொண்டு விட்டார் போன்று அந்தரங்க வழியோடு அந்த கணத்தில் தனக்குள் நொந்து தவித்தான் ரங்ககிருஷ்ணன். இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்தது ராணி மங்கம்மாள் நாவலின் 4 முதல் 6 வரை உள்ள அத்தியாயங்கள். அடுத்து வரும் பகுதியில் மீதமுள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.